Hi guys, இந்த வீடியோவில் நாம transition property எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க body tag குள்ளார div tag மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. div tagல எதுவுமே எழுத வேணாம். ஓகேவா? அது நார்மலாவே இருக்கட்டும். இந்த style tag குள்ளார div tag மட்டும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கான width 100 pixel நான் கொடுக்குறேன். ஓகேவா? 100 pixel. அதே மாதிரி நான் height 100 pixel கொடுக்குறேன். ஓகேவா? சேம் இதே தான். height 100 pixel. ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன். இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்கணும். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியில் கலர் வந்து ரெட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட லைவ்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க. ஓகே, நார்மலாக எப்பயும் போல் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா? நான் நார்மல் அதே ஹைட்டு, அதே வித்து, அதே பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சஸ் நினைக்கல. இப்போ ஹோவர்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே, டிவ் எப்போ கால் ஆகணும்? மவுஸ் வந்து அது மேலே வைக்கும் போது மட்டும் கால் ஆகணும். ஹோவர். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும்னா வித்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? வித்து 300 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஓகேவா? 300 பிக்சல். இப்போ எப்படின்னா நடக்கும் உங்களுக்கு, இந்த ஹோர் வச்ச உடனே மவுஸ் வச்ச உடனே 300 பிக்சலாக மாறும். ஓகேவா? பாருங்க, 300 பிக்சல் மாறுது. பட் ஒரு ஸ்லோ மெஷினில் போனால் நல்லா இருக்கும்ல. பார்த்தீங்களா? டக்குன்னு போகுது. பார்த்தீங்களா? அந்த ஸ்லோ மெஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் டிரான்சிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? அது வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா டிவ் டேக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்கன்னா வித்து நம்ம எதை பண்ண போகிறோமோ அதை மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? இது வித்தும் போது தான் சேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஹோரில் அதனால வித்து மட்டும் அப்படியே டேரெக்டாக எழுதிக்கோங்க. வித்து. அதுக்கப்புறம் வித்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா அது எத்தனை செகண்டில் போகணும், எத்தனை செகண்டில் வரணும். ஓகேவா? அது மட்டும் நம்ம சொன்னால் போதும். எனக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து 2 செகண்ட்ஸ். ஓகேவா? அது போகிறதுக்கு 2 செகண்டுக்குள்ளே அதை போயிடணும். 2 செகண்டுக்குள்ளே அது திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மவுஸ் அது மேலே வைக்கிறேன். பார்த்தீங்களா? 2 செகண்டில் அது இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிடுது. மவுஸ் எடுக்கிறேன், ரீச் ஆன இடத்துலேருந்து திரும்பி 2 செகண்ட்ஸ்குள்ளார அங்கே வந்தது. ஓகேவா? வந்த இடத்துக்கு இதுதான் டிரான்சிஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஹோவர் ஆகும்போதே எனக்கு ஹைட் எப்படி நான் வித் எப்படி ஆகுதோ 300 பிக்சல் இன்க்ரீஸ் ஆகுதோ அதேமாரி ஹைட்டும் 300 பிக்சல் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா டிரான்சிஷன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அப்படியே கம்மா கொடுத்துட்டு நீங்கள் இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுவும் 2 செகண்ட்ஸ் கொடுத்தா போதும். ஓகேவா? இப்போ மவுஸ் வைக்கும் போது ரெண்டுமே நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ரெண்டுமே 300 பிக்சல் ஆகும். அதுக்கப்புறம் மவுஸை எடுத்தால் நார்மலாக 100 பிக்சலுக்கு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ அங்கே பார்க்கலாம். பார்த்தீங்களா? ரெண்டு சைடுமே ஈவனாக எனக்கு 2 செகண்ட்ஸ்குள்ளார போயிடுது. இப்போ மவுஸ் எடுத்தேன்னா 2 செகண்டுக்குள்ளார ரெண்டுமே ஈவனாக 100 பிக்சல் வந்துடுது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா டிரான்சிஷன் டிலேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? அது ஏன் யூஸ் பண்ண போகிறோன்னா கரெக்டாக நீங்கள் மவுஸை வைக்கிறீங்க, மவுஸ் வச்ச உடனே டக்குன்னு மூவ்மெண்ட் ஆகக்கூடாதுப்பா, ஒரு செகண்ட் அந்த மாதிரி வெயிட் பண்ணுப்பா அப்படின்ற மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறத டிரான்சிஷன் டிலே. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியை வெறும் 1s. ஓகேவா? 1 செகண்ட் கொடுத்தா போதும். இப்போ என்ன நடக்கும்னா 1 செகண்ட் கழிச்சு தான் நடக்கும். பாருங்கள், மவுஸை வைக்கிறேன். பார்த்தீங்களா? 1 செகண்ட் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? 1 செகண்ட் வெயிட் ஆகியிருந்து அதுக்கப்புறம் தான் போச்சு. ஓகேவா? இப்போ மவுஸ் எடுத்தாலும் 1 செகண்ட் இந்த ஆண்டையும் வெயிட் ஆகும், அந்த ஆண்டையும் வெயிட் பண்ணும். ஓகேவா? ஸ்டார்டிங்லேயும் வெயிட் பண்ணும், எண்டிங்லேயும் வெயிட் பண்ணும். ஓகேவா? க்ளோஸ் ஆகும்போது அந்த 1 செகண்ட் மட்டும். இதனால டிரான்சிஷன் டிலேன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா போன வீடியோ நாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்ம எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை அதான் ஒரு லே அவுட்டையே நம்ம ரொட்டேட் பண்ணோம், சேஞ்சஸ்லாம் பண்ணோம் இல்லையா? அதனால ரொட்டேட்டுன்ற ஆப்ஷனில் இப்போ போயிட்டு 180 டிகிரி. ஓகேவா? 180 டிகிரி கரெக்டாக ஆப்போசிட் தலைக்கீழ வந்துடும். டிஜி. ஓகே, 180 டிகிரி. இப்போ என்ன ஆகும்? மவுஸ் வைக்கும் போது மட்டும்தான் 180 டிகிரி ஆகும். ஓகேவா? அது எவ்வளோ ஸ்பீடில் ஆகணும். ஓகேவா? அது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம இங்கே ஹோவரில் கொடுத்துட்டோம், டேரெக்டாக இங்கே போயிடணும். ஓகேவா? இங்கே ஹோவர்ன்ற மெத்தடில் மட்டும்தான் யூஸ் ஆகுமா? அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஃபோக்கஸும் யூஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ்ன்றது பட்டனை கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுது ஃபோக்கஸ். ஓகேவா? சரி, இப்போ 2s நான் கொடுத்துக்கிறேன். இப்போ போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா?
ரொட்டேட் ஆகுது. எவ்வளோ அழகாக ரொட்டேட் ஆச்சு பார்த்தீங்க. ரொட்டேட் ஆகிட்டு 1 செகண்ட் நான் வெயிட் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆகுது. 2 செகண்ட்ஸ்க்குள்ளே ரொட்டேட் ஆகிடுது. ஓகேவா? மவுஸ் எடுத்தால் 1 செகண்ட் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக நடக்குது பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.